ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை இரக்கம், மர்சி. இரக்கம் அப்படின்னா என்ன? ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இரக்கம் கிடையாது. அவருடைய வலியை பார்த்து அவருக்காக ஏதாவது செய்ய நம்ம மனசு முன் வருவது தான் இரக்கம். இதை இயேசு ஒரு அழகான ஓமையின் மூலம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. லூக்கா 10வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு காயப்பட்ட நிலையில வழியில கிடக்கிறான். ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் அந்த மனுஷனை பார்த்து கடந்து போயிடுறாங்க. ஆனா ஒரு சமாரியன் அவனை பார்த்தபோது அவன் மீது இரக்கம் கொண்டான். அவனுடைய காயங்களுக்கு கட்டு போட்டு எண்ணெயும் திராட்சரசமும் ஊற்றி அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி ஒரு தங்கும் இடத்திற்கு கொண்டு போய் கவனித்துக் கொள்கிறான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சமாரியன் அந்த மனுஷனை பார்த்து இவன் யார் அப்படின்னு கேட்கல. இவன் எனக்கு தெரிஞ்சவனா, இவனுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கல. அவன் பார்த்தது அந்த மனுஷனுடைய தேவையை. அதனால்தான் இயேசு இந்த ஓமையின் முடிவில் சொல்லுவார், நீயும் போய் அப்படியே செய். ஆமாங்க, இயேசு காட்டின இரக்கம் பார்த்து விட்டு கடந்து போகிற இரக்கம் இல்லை, பார்த்து மனதில் உணர்ந்து செயல்படுகிற இரக்கம். ஒரு வார்த்தை இரக்கம், ஒரு வாழ்க்கை மற்றவர்களின் வழியை பார்த்து கடந்து போகாமல் இயேசுவை போல ஒரு இரக்கத்தோடு செயல்படும் வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கேட்டது ஒரு வார்த்தையாக மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலும் அது ஒரு மாற்றமாக இருக்கட்டும். அடுத்த வார்த்தையோடு மீண்டும் சந்திப்போம். God bless you.